அது காரம் இல்ல உன் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல ஒரு பச்சை மிளகா அது காரம் இல்ல உன் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல அப்படி போடு ஐயா போடு संगे मंगे संगे मंगिया नांग எப்போதுமே ஐக்குலுங்கியா ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா நீ போக போட ஃபைனா கண்டியா ஏ காசு பணம் வந்து போகுண்டா கட்டையில உன் பணமோ நாரி போடுண்டா ஓ பொண்டாட்டியோ ஆடி போடுண்டா பாட்டி அடுத்தவனை தேடி போடுண்டா ஏ ட்ரிங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு 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 சத்தா நாளைக்கு பேரு கட்டி 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 முட்டு நாட்டிக்கின்னு பேச்சு பொண்ணுக்கு யமுனை என்ற கூப்பிட்டுக்கின புட்டுக்குன்னு ஒரு பக்கம் நட்டுக்குன்னு நாங்க தூக்க ஒத்தடி ரெட்டை வாடி பானை ஓடையா கட்டிங்க போட்டாலே போதெல்லாம் ஏறாது ஓட பொண்ணு நாயக்கெல்லாம் மூஞ்சி நிலாது ஏ தண்ணிய போட்டு சண்டைய போட்டு ரொட்டில பத்துக்கிறா அந்த கடவுள் கொடுத்த வாக்கை இருந்து அவனை கத்துக்கிறா ஏ கடனை உடனே வாங்கி ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறா இவன் தண்ட வளத்துல தலைய விட்டு லவ்னு சொல்லிக்கிறா ஒரு மகள் மூஞ்சி வத்தலுக்காக முசுர முட்டுக்கிறா ஏ ட்ரெங்கோல் 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 லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு 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 செத்தா நாளைக்கு பேரு ஏ பச்சை கலர் ஜாக்கெட்டு தான் நச்சு நிற்குது அது சைட்ல பார்த்த நூல் எல்லாம் பேச்சு நிற்குது ஏ சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்குலுங்கியா ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா நீ தூக்க போட ஃபைனா கண்டியா இந்த பாட்டு எந்த பாடன்னு தெரியுமாடா? தெரியாதே அவங்களே சொல்லுவாங்க கேளுடா. வரட்டுமா? எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். ஓடி வரம் கேடி வீக்கான பாட்டி கொட கொடமா சொல்லு விட்டு வளர்க்குறாண்டி தாட்டி சொல்லு விடும் மாணிக்கு வாய் கொஞ்சம் போன நாங்க காலேஜுக்கு படிக்க போனா ஃபாலோ பண்ண கேன பார்க்கும்போது என்னன்னா பேசும்போது என்னன்னா தப்பெல்லாம் அதுவே பண்ணிட்டு போயந்த பண்ணானா ஒன்ன ஒன்ன வாங்கிக்குது ஊட்டு மேல ஏறிக்குது ஆத்தா அப்பன பார்த்த புக்கத்தை ஏத்துக்குது ஏ ஆத்தா அப்பன அடிச்சு துரத்தி குடும்பம் நடத்துறா ஒரு பக்கெட்டு மண்ணை தலையில வாரி அவனை கொட்டிக்கிறா ஏ தேவலாம ரெண்டு வாய்ப்ப வீண கட்டிக்கிறா ஒரு சாபனைய கிஃப்ட் மாறி வாங்கி வச்சுக்கிறா அந்த கேடு கட்ட கேப்ப மாறி கீப்ப வச்சுக்கிறா ஏ ட்ரிங்குள் 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 லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு 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 சத்தா நாளைக்கு பேரு ஏ தொப்பட்ட கட்டின ஸ்கொட்டில போன நல்ல கட்டிடு அந்த தொப்பட்ட கைட்டு நேர்ல பார்த்த பயமாக்கிது ஏ சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதும் ஐக்கலுங்கியா ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா தூக்க போட பண கண்டியா ஏ காசு பணம் வந்து போண்டா கட்டையில ஓம் பண்ண மண்ணாரி போடுண்டா ஓ பொண்டா
souls. I wreck the mic like a pimp souls. Nossa, DJ. I wreck the mic like a pimp souls. James Bond. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். கைதட்டுங்க, கோச்சுக்காம. Can't hold back or fold, cause I'm a man with soul, in control and effect, so what the heck, rock the discotheques and this. பா எங்க தல ரசிகர்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். தளபதி ரசிகர்கள்லாம், தனுஷ் ரசிகர்கள்லாம், சூர்யா, ரஜினி ரசிகர்கள்லாம், எங்க அப்துல் கலாம் ரசிகர்கள்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். இல்லையா? எத்தனை குடியரசுத் தலைவர் வந்தாலும் மக்கள் மனதில் குடியேறிய ஒரே தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் என்கிற மாபெரும் மனிதர் பிறந்த நாடு இல்லையா அது? காமராஜர் பிறந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மனிதர் யார் பிறந்தார்? அப்துல் கலாம் என்கிற மனிதர் பிறந்தார் இல்லையா? அற்புதமான மக்கள் நல்லா ரசிக்கிறீங்க இல்லைங்களா? நீங்களாம் பிறந்திருக்கீங்களா? ஐயோ பாவம், என்ன பண்ணுறதுன்னா எனக்கு தெரியல. நான் பசங்களை கேட்போம், உண்மையில் செல்ஃபோன்னா டவரு நம்ம ஊர்னா ஒரு பெரிய பவரு அப்படி இருக்கணும் இல்லைங்களா? இல்லை உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது கல்யாணம், திருமணம் தானே. சில பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொண்டாட்டிகிட்டு போய் கேட்பான் ஃபஸ்ட் நைட்டில், என்னை பிடிச்சிருக்கா, ஏன் பிடிக்கலன்னா வெளியே வந்துடுவேன் நீ. சில பேருக்கு அங்கே தான் பேச தெரியாது பார்த்தீங்களா? சில பேர் அடித்து விடுறது,
உன் கண்ணு இருக்கே கண்ணு திராட்சை மாதிரி உன் கண்ணம் மாம்பழ கண்ணம் கால்கள் வாழை தன்று வளருவான் அந்த மாவண்ண உடனே நீங்கள் மட்டும் நான் அப்படியே மாறலாம் விரிஞ்சு அப்படியே ஆணழக மாதிரியே அழகாக இருக்கீங்க ஒரு 6 மாதம் ஆகட்டுமே இந்த கண்ணு திராட்சைன்னு சொன்னான் பாரு அவன் தான் போட்டி முண்டைக்கண்ணியுமா இந்த மாறலாம் விரிஞ்சு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் போயாட்டோக்க எறும் மாடு கல்யாணம் ஆன புதுசில் சொல்லுவான் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைம்மா ஒரு 6 மாதம் ஆகட்டும் அவளே ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா நடக்குதா இல்லையா நானே ஒருத்தர் வீட்டில் நான் ஒருத்தர் கேட்டேன் ஏங்க நானே ஒரு மனைவி கட்டிட்டு படாத பாட்டு போடுறேன் நீ எப்படியா 2 கட்டிட்டு சமாளிக்கிறேன்னு சொன்னாமல் இருக்கும் ஒரு பாயிண்ட்டு 1 கட்டினா நம்ம கூட சண்டை போடுமாப்ல 2 கட்டி விடு அது 2 சண்டை போட்டு நம்ம ஃப்ரீயாகலாம்ட்டான் எங்கள் ஊரில் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் மாலை போடுறான் சார் நான் அவனை கேட்டேன் ஐயப்பன் கோயிலுக்கு கார்த்திகை மார்கழி வேணால் மாலை போடுவாங்க எப்போ பார்த்தாலும் மாலை போடுறியே அவ்வளோ பக்தி ஆடானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாலை போட்டால் தான் என் பொண்டாட்டி வா சாமி உக்காரு சாமி சாப்பிடு சாமி மரியாதை கொடுப்பேன் மாலையை காட்டிட்டேன்னு வச்சுங்களேன் ஏன்டா என் உயிர் எடுக்கிற வாழ்க்கையில் அப்படி தான் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆனால் ஒன்றே நான் ஒரு நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு போனேன் சார் வீட்டுக்குள்ளே போனேன் ஒரு 2 மணி இருக்கும் ராத்திரி என்னுடைய லுங்கியை தேடி பார்த்தேன் கையிலேயே காணோம் திடீர்னு என் மனைவியோடைய நைட்டி தான் இருந்துச்சு அப்படி கையை விட்டேன் டப்புன்னு செட் ஆகிடுச்சு சார் நீங்கள் நல்லா நினச்சிங்க 90 போட்டால் தான் தூக்கம் வரும்ல நைட்டி போட்டாலும் நல்லா தூக்கம் வருது சரி நம்ம வீடு தானே யார் பார்க்க போகிறான்னு தூங்கிட்டேன் ஒரு 5:30 மணிக்கு இந்த பால்காரன் வந்து பெல் அடிச்சிருக்கான் என் மனைவி சொன்னால் எனக்கு தலை வலிக்குதுங்க பால் வாங்கிட்டு வாங்கன்னு நான் அந்த நைட்டு போட்டதை மறந்துட்டேன் சார் அந்த பால் சொம்பு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் இந்த பால்காரன் என்னையை பார்த்து மயங்கில விட்டான் அப்புறம் அவன் கொண்டு வந்த பால் அவனுக்கே தெளித்து எழுப்பி விட்டு இங்கே வர்றா யார்ட்டையும் சொல்லிடாத கலக்க போது யாரில் வேறு வர்றேன் பேராசிரியர் வேறு யாருக்கும் சொல்லிடாதங்கிறேன் அவன் சொல்கிறான் 10 வருஷமாக அவனுக்கு பால் ஊற்றுறேன் சொல்லுவேனானுங்கிறான் சார் 10 வருஷமாக எனக்கு ஊற்றுலடா என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லு ஊற்றுறேன்னா வேறு அர்த்தம்டாங்கண்ணே அவன் 5 நிமிஷம் தாங்க இந்த வாரன்ட்டு போனான் அடுத்தது இந்த பேப்பர் போடுறோம் பின்னாடியே வந்து நேற்று நைட்டே ஆமல வடிவேல் அக்கா காமெடி மாதிரி ஊரெல்லாம் பரவிடுச்சு இப்போல்லாம் நான் தெருவில் இறங்கி நடந்தா வாங்க நைட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ஊரில் ஆனால் உண்மையாகவே அந்த பசங்க வாழ்க்கையில் உண்மையாகவே சொல்லி லவ் பண்ணி வீணாக போனவங்க பசங்க தான் உண்மை தானே கல்லால் அடிப்பட்ட நாயை விட லவ்வால் அடிப்பட்ட பாய் தான் அதிகம் உண்மை தானே சில பேர் ஆண்கள் ஃபோன் பேசும்போது பார்த்துறீங்களா சூப்பராக பேசுங்க மாமா ஆமாம் மாமா நம்ம ஊரில் தான் ப்ரோக்ராம் இந்த கலக்க போது யார் பழனி வந்திருக்கான் ஆனால் கருப்பாக இருக்கான் மாப்பிளா டிவியில் தான் வெள்ளையாருனா செம்ம கருப்பு அவ்வளோ சத்தம் பேசுவான் பெண்கள் பேசும்போது பார்த்துறீங்களா சி அப்படிலாம் சொல்லாத சுரேஷ் சத்தியமாக விளங்காது நீங்கள் அவங்க பேசும்போது அப்படி தானே பேசுவாங்க உண்மையாக பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நான் வந்தவொன்னு ஒரு பையன் கேட்டான் சார் நீங்கள் தானே விஜய் டிவியில் வர்றீங்க ஆமாண்டா தம்பிண்ணா அதில் சிகப்பாக இருந்தீங்க அது கலர் டிவி மேக்கப் போடல பார்த்தீங்களா எனக்கே இவ்வளோ நேரம் அடிப்பாங்கன்னா அறந்தாங்க நிசாவுக்கு 1.5 மணி நேரம் அடிப்பாங்க அப்படி அடித்தாதான் தெரியும் கொஞ்சமாவது ஆனால் வாழ்க்கையில் எது தெரியுமா மிக முக்கியமான விஷயம் மேக்கப் கிடையாது சார் மேக்கப் கிடையாது நட்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் நட்பு தான் உலகத்தில் உண்மை தானே சார் நீங்கள் சொந்தக்காரன் யாரை வேணான்னு கேட்டுங்க நான் உண்மையாகவே சொல்கிறேன் மெட்ராஸில் வெள்ளம் வந்து நம்ம பாதி பேர் மெட்ராஸில் இருக்கோம் நமக்கு தெரியும் மெட்ராஸில் வெள்ளம் வந்து பயங்கர தண்ணி நீந்தி போயிட்டுருக்கேன் நான் இந்த சைடில் வந்தவன் சார் நீங்கள் விஜய் டிவியில் வருவீங்களேன்னு கேட்குறான் விசாரிக்கிற இடமாங்க அது ஏன்னா அடுத்த வாரம் வருவீங்களா நான் சொன்னேன் நீந்துனா வருவேன்டான் நீந்தல்னா எல்லா டிவிலையும் வருவேன் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம எந்த இளைஞர்களை இது பொறுக்கி இது தேராது இதெல்லாம் உருப்படாதுன்னு சொன்ன எந்த இளைஞர்களை ஒதுக்கினோமோ அந்த இளைஞர்கள் தான் லட்சக்கணக்கான உயிர்களை மீட்டு கொடுத்தார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை இல்லைங்களா லட்சக்கணக்கான உயிர்களை மீட்டு கொடுத்தாங்க அவங்க தானே சார் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்குறதே கிடையாது நானும் என் மனைவி ஒரு நாள் பைக்கில் போனோம் ஏத்தாப்பில் வந்தவரும் அவர் பொண்டாட்டி தான் கூட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் நான் சத்தியமாக என் பொண்டாட்டி தான் கூட்டு போனேன் நேராக போனால் அவருடைய பைக்கு முன்னாடி ஒரு நாய் போய் அவங்க 2 பேரும் கீழே விட்டாங்க அவருக்கு இங்கெல்லாம் குத்தி ரத்தம் அந்த அம்மாவுக்கும் இங்கெல்லாம் குத்தி ரத்தம் நான் போய் அவருக்கு தொடச்சி விட்டேன் என் மனைவி போய் அந்த அம்மாவுக்கு தொடச்சி விட்டாங்க ஏன்னா மாற்றி தொடச்சா பிரச்சனை வந்துடும் அப்பயும் நான் உஷாராக இருந்தேன் நான் ஏற்றி விட்டு உடனே நானே கிளப்பி விட்டு எங்க 100 ரூபா கொடுத்து இந்த 50 ஸ்டெட் போர்டு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் உடனே பாருங்கள் ரத்தம் நிறைய போயிருக்குன்னே இல்லை ஆட்டோவில் ஏறும்போது சொன்னான் சார் அவன் நன்றி சொன்னான் எனக்கு இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணணும் சார் நான் எப்படி நானும் என் பொண்டாட்டியும் பைக்கில் வந்து குறுக்கால நாய் வந்து 2 பேர் கீழே விழுந்தா அவன் நான் ரத்தத்தை வந்து தொடச்சி விடுவானான் சில பேருக்கு பேச தெரியாது எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவரே எனக்கு காப்பி போட்டு கொடுத்தாரு அவரே தண்ணி கொடுத்தார் அவரே இட்லி ஊற்றி கொடுத்தார் நான் கேட்டேன் எல்லா வேலையும் நீங்களே செய்கிறீங்களா வீட்டம்மா இல்லையாண்ணே வீட்டம்மா கோச்சிக்கிட்டு அவங்க
வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னாரு. ஏன் ஒரு வேலைக்காரியை வச்சுக்கூடாதானே? வேலைக்காரியை வச்சுக்கிட்டதுனால தானே கோச்சிட்டு போயிட்டானார். பாருங்க, அவங்க வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை. நம்ம ஏதாவது சொல்ல போய் அது வேறு மாதிரி ஆயிரும். வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்த நீங்கள் ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்தீங்களா, காலையில் நம்ம பசங்கள்லாம் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவிதை அப்படி எழுதுவான். அன்பே நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, இடைக்குள்ள அப்பந்தான் ஆயுத எழுத்து. அவன் அருவாளோட வருவான் பாரு. இன்னொருத்த எழுதுனா, நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் எதிர்விட்டு சண்முகத்தோடு போய்விட்டாய். ஏன்னா சண்முகன்னு ஒருத்தர் இருக்கார் இருக்காங்க, அது பிரச்சனை ஆகிட்டாருங்க. இப்படியெல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா. அன்னைக்கு ஒருத்தர் எழுதுனா, நான் உன்னை பார்த்து சிரித்தேன், கன்னத்தில் குழி விழுந்தது, நீ என்னை பார்த்து சிரித்தாய், வாழ்க்கையே குழியில் விழுந்தது. பல பேர் அப்படி இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் லவ் பண்ணும்போது இப்படி 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 கோடு போடும் பார்த்துருக்கீங்களா. ஏன்னா வெக்கத்தில் அப்போல்லாம் அந்த கால பெண்கள்லாம் வெக்கம் இப்படியெல்லாம் கோடு போடும் இல்லைங்களா. அதற்கு எது ஒரு ஆம்பளையை வச்சு புதைச்சி செடி வைக்கிறது. நீங்கள் உண்மையாகவே சொல்லப்போனால் எல்லா இடத்தையும் பாருங்கள். எனக்கு இந்த டிவி சீரியல் பார்க்குறாங்கல்ல, பெண்கள்கிட்ட எல்லா விஷயம் எனக்கு பிடிக்கும் சார், சீரியல் தான் பிடிக்காது. எப்படி பார்க்குதுங்க இன்றைக்கி? ஐயோ அதில் இந்த ஒரு சீரியல் வம்சம்னு ஒரு நாடகமா, அதில் அது எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா சத்தியமாக சொல்கிறேன், அதில் மதனுக்கு அம்மான்னு ஒருத்தி வர்றா இல்லைங்களா. அந்த அம்மாவுக்கு நான் பிறலையாக பிறக்கணும். யாரை காமிச்சாலும் கட்டிக்கிறாசா என்ன கொண்ட வச்சா மைனா அவுத்து விட்டா பூமிக்காவா. வேற ஒன்றும் வேறு 1.5 வருஷம் அந்த ரம்யா கிருஷ்ணன் வந்து கற்பமாக இருந்துங்க அந்த நாடகத்தில். 1.5 வருஷம் கற்பமாக இருந்தது. ஏன்னா 12 மாதம் தானே இருப்பாங்க. அது 1.5 வருஷம் இருந்தது. ஒரு நாள் மாடியிலேருந்து கீழே வந்து 2 குழந்தையோட போகுது. வடபழனி முருகன் கோயிலில் ஒரு அம்மா கையில் கற்பூரத்தை கொளுத்தி இப்படி காட்டுது. ஏங்க உங்கள் வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லையா நான் கேட்குறேன். வாணி ராணி குடும்பம் சேரவே மாட்டேங்குதான். இவ புருஷன் கோச்சிட்டு போய் 10 நாள் ஆச்சு. வாணி ராணி சேர்ந்தாண்ணா சேரலண்ணா. உண்மையாக பாருங்க, நீ எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. இந்த நைட்டிலாம் இன்றைக்கி நைட்டிக்கு விளம்பரம் போடுறான் சார். நான் இந்த பொம்மிஸ் நைட்டி அணிகிற போது தான் குடும்ப பெண்ணாகவே உணர்கிறேன். அப்போ வேறு நைட்டி அணிஞ்சா நாதாரி குடும்பமா? என்ன விளம்பரம்? நம்ம அவ்வளோ ஏமாத்துறான். சூர்யா அவர் விளம்பரத்துக்கு வர்றார் பார்த்துறீங்களா. சூர்யா அவர் விளம்பரத்துக்கு வந்தார். என்ன விளம்பரம் அது? சூர்யா நைட்டி விளம்பரத்துக்கு வர்றாரா? பாவம், அவன் நைட்டிலே இருக்காப்ல. ஏன் உள்ள 90 போயிருக்கா? ஆனால் உண்மையாகவே இந்த ஊருக்கு வந்தோன்னே எது சிறப்புன்னு நான் கேட்டு விசாரிச்சேங்க. எது சிறப்பு தெரியுமா? இங்கே இருக்கிற ஆண்கள் யாருக்கும் டாஸ்மார்க் கடை எங்கே இருக்குன்னே தெரியாதான். அது வாடகையோ பிடிக்காதான். உள்ள இருக்கிற நிறைய பேர் பொய்யா சொல்கிறானே அவன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த ஊர் பெண்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? ஒரே சிறப்பு, மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை அந்த ஊரில். ஒரு அக்கா சொல்லுது, இப்போ தான் எங்கள் மாமியாரை குனியை வச்சு குத்திட்டு வரேன். பொய்யா சொல்கிறான் அந்த கருப்பெண் வாழ்க்கையில். ஆனால் உண்மையாக சொல்ல சார், நீங்கள் லேட்டாக வந்து பெண்கள் கதவை திறக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். 2 வரி சொல்லுங்கள், கதவை தந்துடுவாங்க. 4 புடவை 100 ரூபா, 4 புடவை 100 ரூபா, 4 புடவை 100 ரூபாங்க பட்டாரம் தந்தணும். ஒருவேளை கணவர் வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் உள்ள கதவை திறக்கிறதுக்கு ஒரே டெக்னிக் இருக்குது. ஒன்றுமே இல்லை, 2 குவார்ட்டர் 100 ரூபா, 2 குவார்ட்டர் 100 ரூபாங்க டப்புன்னு தந்து வந்துடுவாங்க நம்ம. ஆனால் உண்மையாக சொல்ல குடிக்காத உண்மை உலகத்தில் சரியான விஷயம். ஆனால் நான் ஒரே ஒரு ஆண்கள் சார்பாக ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன். நியாயமான ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா கேளுங்க. ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் ஒரு சேர் போட்டு 7வது மாதத்துலையோ 9வது மாதத்துலையோ ஒரு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, வளகாப்பு பண்ணுறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து சந்தன குங்குமலாம் தடவி 10 வகையான சாதம் படைச்சி உட்கார வச்சு என்ன ஆமாம் இவ்வளோ சிறப்புன்னு சொல்லி அந்த பெண்ணுகிட்ட 50-100 காசு வச்சு கொடுக்குறாங்களே, அதுக்கு காரணமான ஆம்பளையால் நம்ம பக்கத்தில் நிற்கிறானே 100 ரூபா காசு கொடுக்குறாங்களா சார்? அதுக்கு இந்தடா மாப்பிள்ள ஒரு 100 ரூபா ஒரு கட்டிங்க போட்டு வா சொல்கிறாங்களா? சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஆண்களுக்கு. ஆனால் அரசாங்கமே 25,000 ரூபா கொடுக்குதுங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு. அது காரணமான ஆம்பளைக்கு ஒரு 2,500 ரூபா கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். அப்புறம் கைத்தட்ட வேண்டாம் பண்ணேன் பாடி. எனக்கு எல்லாமே ஒரு புரட்சி தானே வாழ்க்கையில். கேள்வி கேட்குறது வாழ்க்கை எழுதும் எல்லாமே மகிழ்ச்சியானது. நல்ல விஷயங்களை ரசிங்க, சந்தோஷமாக இருங்க. குழந்தைகள் படிப்புக்காக வாழ்ந்த உலகத்தின் ஒரே மனிதர். எல்லோரும் மனிதனுடைய இறப்பையை பார்த்து, எல்லோரும் மனிதனுடைய புத்தக பையை பார்த்தபோது இறப்பையை பார்த்த ஒரே மனிதர் கர்ம வீரர் காமராஜர் என்கிற அற்புதமான மனிதர். வெள்ளை தாமரை மீது இருந்த கல்வியை, அதுவரை வெள்ளை தாமரை மீது இருந்த கல்வியை இந்த பிள்ளை தாமரைகளுக்கு இறக்குமதி செய்து கொடுத்த அற்புதமான மனிதர் காமராஜர். பெரியார்கிட்ட போய், தந்தை பெரியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு அம்மா கேட்டுச்சான், என் குழந்தைக்கு ஒரு சாமி பேரா வைங்க. அவர் வச்சாராம், காமராஜர்னு வை. ஏங்க சாமி பேருன்னு சொன்னேன் காமராஜர்னு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு கல்விக்கு கண் கொடுத்த ஒரே கடவுள் காமராஜர் தான். அவர் பேரை வச்சு கும்பிடு நாடு நல்லா இருக்கும்னாராம்.
ஏன்னா உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் பிறந்த இனத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. வாழ்க்கையில் மிக சந்தோஷமான விஷயம் எதுனா, படிக்காத ஒரு தலைவர் தான் 2 பிரதம மந்திரிகளை தேர்ந்தெடுத்தார் என்பது உலகத்தின் எந்த வரலாற்று ஏடுகளிலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர். நல்ல சிரிங்க, ரசிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. சில பேர் அப்படியே இருப்பான். பேச வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நான் ஆரம்பிக்கிறேன், பெரியவர்களே பேச 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 எங்கே பேசுறது. நான் இன்னொரு சில பேர் அப்படி எப்படி தெரியுமா ரசிப்பேன், ஒன்றுபட்டால் உண்டு வாழுனேன் ஒரு ஆள் அப்படின்னு அப்படி ரசிக்கிறார் என் பேச்சை. ஒற்றுமை நீங்களும் அனைவருக்கும் தாழ்வுனே அப்படின்னாரு. உன்னை போல் ரசிகன் உண்டான அப்போ அந்த அப்படின்னேன். எனக்கு போத்துன ஒரே ஒரு பொன்னாடை கொண்டு போய் போத்துறேன் அப்போ அந்த அப்படின்னாரு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தேன், அவருக்கு நரம்பு தளர்ச்சியான். அவனை போய் ரசிகன் நினச்சி 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன் நான். அது கூட பரவாயில்ல, ஒரு ஊரில் ஆரம்பித்து முடிக்க போகிறேன், இன்னும் அவசரம் ஒரு 10 நிமிஷம் பேசு. ஒருத்தர் முடிக்க போகிறேங்க, முடிக்கிறேன், இன்னொரு 10 நிமிஷம் பேசியா முடிக்க போகிறேன், மறுபடியும் வந்துட்டார். நான் உடனே இறங்கி கேட்டேன், ஏங்க என் பேச்சு அவ்வளோ நல்லா இருந்தா வீட்டில் அவன் பிடுங்களுக்கும் உன் பிடுங்கள் எவ்வளவோ தேவையில்லை, நீ பேசியா. வாழ்க்கையில் எல்லாருக்குமே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. அப்போ புருஷ அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரமானலாம் கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நீங்கள் மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படிம்பாங்க. அப்போ ஆண்களை பிறகு நம்ம என்ன அயோக்கியத்தனமா அப்புறம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. வாழ்க்கை மிகவும் ரகசியமானது, அழகானது. மிக ரசித்து வாழுங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையை எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வராத நட்பும் கன்றாத வல்லமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத விடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற 16 செல்வங்களும் கிடைக்கப்பட்டு நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒரே விஷயம்தான் கடைசியாக சொல்கிறேன். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா சார்? கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு வாழ்கிறவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன். உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் தெரியுமா? தாத்தா பாட்டி அம்மா அப்பா என்கிற உறவுகளோடு வாழ்கிறவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி மிக அற்புதமாக எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய எழிலன் அவர்களுக்கும் நம்முடைய சந்தோஷ் சார் அவர்களுக்கும் மிக அருமையாக ரசித்து கொண்டிருக்கிற காவல்துறையும் ஒரு நிகழ்ச்சியை ரசிக்கிறாங்கன்னு சொன்னால் அற்புதமான இந்த காவல்துறை நண்பர்களுக்கும் மிக அருமையான ஒளிப்பதிவு வச்ச அண்ணன் அவர்களுக்கும் அண்ணே சூப்பராக வச்சேண்ணே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸ் உங்களுக்கு தான், நீங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் யாருமே கிடையாது. ஏன்னா உண்மையாக அழகானவங்க பெண்கள் ஒத்துக்கிறேன் நான், பேரழகானவங்க ஆண்கள். எங்கள் ஊரில் 2 பேருக்கு பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாருக்கு தெரியுமா? அந்த ஆடியோ ஆப்ரேட்டர். உடனே சொல்லணே, நீ உயர புரண்டி வாயில் சொல்லிட்டு போயிடாத. ஏன் தெரியுமா? சோறு போட்டு தட்டில் வச்சா ஒரு டெஸ்ட்டில் வச்சுட்டு சப்பளை பத்தலைன்னு சொல்கிறது. இன்னொரு ஆளுக்கு ஏன்னா இந்த யோகா மாஸ்டருக்கு பொண்ணு கொடுக்கூடாது. ஏன்னா கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை எப்படி பேசுவார்? வலது கையை மெதுவாக தூக்கவும் இடது கையை மெதுவாக தூக்கவும் கட்டிலில் மெல்ல அமர்ந்து சொம்பில் இருக்க பாலை எடுத்து ஊற்றவுன்னா பால்காரன் வந்து மண்ணி அடிச்சுட்டு போயிடுவான். வாழ்க்கையில் எதை எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்னு தெரியறதா மனித அருமையான வாழ்க்கை என்று சொல்லி மிக அற்புதமான எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை இவருடைய நல்ல திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கடி ஆசா
வரைக்கும் பூசையெல்லாம் நடத்தி புழு பொல்லாத ஆசையெல்லாம் தணிச்சு புழு உன் பேர் என்ன தெரியாது உன் ஊர் என்ன தெரியாது நீ யாருன்னே தெரியாது பரவாயில்ல தேவையில்லை உன் வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்ப பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் பழகிக்கலாம் கனவிலோ நீதான் புள்ள கனவிலோ நீதான் புள்ள ஐயோ தொல்ல தாங்கவில்லை என் மனசு ரொம்ப வெல்ல ஆனா நீ கொடுக்கிற தொல்ல அதனால நாளா தூங்கவில்லை நீ லண்டன்ல நான் மதுரை புட்டு சேர்ந்து தான் விடுவோம் மலவு ராக்கெட்டு அடியல் பார்த்தட்டு நீயும் என்ன தொட்டு என் ஹார்ட்டை தாடிக்காதே பிக் பாக்கெட்டு ஒரு ஜல்லி கட்டு கால போல ஆட்டி வந்தேனே என் பால பால ஒரு புள்ளு கட்ட பார்த்ததால சாஞ்சேனே மேஞ்சேனே வா மேல பாஞ்சேனே உன் பேர் என்ன தெரியாது உன் ஊர் என்ன தெரியாது நீ யாருன்னே தெரியாது பரவாயில்ல தேவையில்லை உன் வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்ப பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் 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 வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்ப பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் பழகிக்கலாம் அட் பிரசன்ட்லே நம்ம சிம்ரானடா ஈஸ்ட்மன் கலர்ரா சிம்ரான நினைச்சு நம்ம பையன் வெம்புரானடா ஏப்பா ஏப்பா ஏலப்பா ஏலப்பா
போச்சுப்பா இங்கப்பா குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேளை பொங்கி வந்தாளே குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேளை பொங்கி வந்தாளே வாட்டருங்க லிக்கராச்சிடா மேட்டரிப்பா சூப்பர் ஆச்சிடா வேளச்சேரி சரக்கடிச்சா பாண்டச்சேரி தெரியுதுடா குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேளை பொங்கி வந்தாளே சரக்கே உன்னை குடிக்கட்டா குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கட்டா குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டட்டா கட்டி ரம்மும் சின்னும் அதில் கட்டட்டா சாச்சிக்கலாமா சாச்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா ஏமா சாச்சிக்கலாமா சாச்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா தவிக்கும் என் மடியில் சாச்சிக்கவாமா ரகசிய பேசிக்கலாம் ராத்திரி வாமா கரும்பு தின்ன கூப்பிடுற கூலி ஏத்தி கேக்குறீங்க குலுக்கி வச்ச கோலா குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலே சோடா ஒன்ன உடைக்கட்டா உனக்கு சிக்கனும் மீனும் வாங்கி படைக்கட்டா நீ பளிங்கில செஞ்சு வச்ச படிக்கட்டா உன்னை வெள்ளுவட்டு துணியினால கிடைக்கட்டா சாட்சிக்கல்லாமா சாட்சிக்கல்லாமா சந்தோஷமா சாஞ்சிக்கல்லாமா ஏமா சாட்சிக்கல்லாமா சாட்சிக்கல்லாமா சந்தோஷமா சாஞ்சிக்கல்லாமா எரியில வீட்டு கட்டி ஒதுங்கிக்கலாமா ஊரே வதந்து பேச பதுங்கிக்கலாமா பாத்து கிணற தாண்டி விட்டோம் மீது என்ன பார்த்துடுவோம் குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாளே குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாளே பாத்தருங்க லிக்கராச்சிடா மேட்டரிப்போ சூப்பர் ஆச்சிடா வேளச்சேரி சரக்கடிச்சா பாண்டச்சேரி தெரியுதுடா குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாளே பட்டுக்கோட்டை அம்மாடு பாத்து புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சான் கண்ணால அணைச்சான் பின்னால கால வாரிட்டான் பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா பட்டுக்கோட்டை அம்மாடு பாத்து புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டான் பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு ஊரு விட்டு ஊரு வந்து சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா கேடிப்பய நாடகம் போட்டான் சோடி கேடி சம்மதம் கேட்டான்
கேடிப்பய நாடகம் போட்டான் சோடிக்கிளி சம்மதம் கேட்டான் அம்மாடு வந்தாளே நம்பி அந்த ஆளு விட்டானே கம்பி ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா நாடறிஞ்ச போக்கிரிதா நான் அறிஞ்ச அம்மாளு ஒட்டிக்கிட்ட வெட்டிக்கிட்ட உனக்கென்ன சும்மாளு பட்டுக்கோட்டை அம்மாளு பார்த்து விட்டான் அம்மாளு கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால காலம் வாரிட்டான் பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பழம் பறிப்பா பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் ஆயிரம் ஆளு பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் ஆயிரம் ஆளு அப்போதும் இப்போதும் ஏச்சா எப்போதும் செல்லாது பாட்டா நான் நினைச்ச மாட்டுக்குவே குருவே நான் நினைச்ச மாட்டுக்குவே குருவே உன் கதையும் என் கதையும் ஊரறிஞ்சா என்னாகும் பாம்புக்கு ஒரு கால் இருந்தா பாம்பறியும் என்னாடோ பட்டுக்கோட்டை அம்மாடு அத்து புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சான் தன்னால அணைச்சான் பின்னால கால வாரிட்டான் தர பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மினுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா ஒரு வெட்டு